Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோ மூலமா நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிர்லோஸ்கர் நியூமேட்டிக் ஸ்டாக் அனாலிசிஸ். ஸ்டாக் வந்து நல்ல அப்டர்ன்ல இருக்கு. ஃபர்தரா ஸ்டாக் பிரேக் அவுட் ஆச்சுனா ஸ்விங் ட்ரேடிங் பண்றதுக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்கு. சோ அத பேஸ் பண்ணி இந்த வீடியோ சார்ட்ல போய் ஸ்டாக் அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டலா ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் கேபிட்டல் 7669 crore, then PE ratio 55, type of business oil, gas, steel, cement, food, beverage and railways. கம்பெனி பாத்தீங்கன்னா எல்லா செக்டர்லயும் இன்வால்வ் ஆகிருக்கு. ஃபர்தரா வந்து சேல்ஸ்லையும் சரி அண்ட் தென் ப்ராஃபிட்லையும் சரி நல்ல growth இருக்கு. சேல்ஸ் லாஸ்ட் இயர் மார்ச் 360 crores. ஸோ கரண்ட் மார்ச் பார்த்தீங்கன்னா 490 crores. ஸோ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல growth இருக்கு. ஃபர்தரா பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் இயர் மார்ச் 32 crore. ஸோ கரண்ட் மார்ச் பார்த்தீங்கன்னா 60 crore. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிருக்கு. Finally, shareholding, promoters holding 30%, foreign investor holding 1.70%, domestic investor holding 32%, government 0.02%, public 27%. ஃபர்தரா வந்து ஸ்டாக் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஷார்ட் டேர்ம்ல எந்த ரேஞ்ச் வரையும் மூவ்மெண்ட் ஆனாம சார்ட்ல போய் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். இது டே சார்ட். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 600ல இருந்து 1260 வரையும் நான் ஸ்டாப் ரேலி. ஃபர்தரா வந்து ஸ்டாக் ஆல் டைம் ஹையை வந்து பதிவு பண்ணி 1050ல சப்போர்ட் எடுத்து தொடர்ந்து புல்லிஷ் கண்டில ஸ்டாக் வந்து பதிவு பண்ணுது. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1050 அண்ட் தென் டாப் பார்த்தீங்கன்னா 1250. ஸோ சப்போர்ட்ல இருந்து டாப்பை வந்து கால்குலேட் பண்ணா 200 rupees. ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்ல 100 to 200 rupees மூவ்மெண்ட் ஆகலாம். ஸோ பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா 1250. ஒன்ஸ் வந்து ஸ்டாக் 1250 வந்து ப்ரோக் பண்ணிச்சுன்னா ஃபர்தரா ஸ்டாக் 1300, தென் 1350, தென் 1400 வரையும் ஷார்ட் டேர்ம்ல ஸ்டாக் வந்து மூவ்மெண்ட் ஆகலாம். இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது, என்னோட ஒப்பீனியன் நான் ஷேர் பண்றேன். ஸ்டாக்ஸை பை பண்றதுக்கு முன்னாடி நீங்களும் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வீக்லி சார்ட். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்ல ஸ்ட்ராங்கான ஹேமர் கண்டிஸ்டிக்கு ஸ்டாக் வந்து பதிவு பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்தரா ஸ்டாக் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா நான் பார்க்குறேன். இது மந்த்லி சார்ட். ஸோ மந்த்லி சார்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டாக் தொடர்ந்து புல்லிஷ் கண்டில ஸ்டாக் வந்து பதிவு பண்ணுது. ஸோ ஃபர்தரா ஸ்டாக் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட்டை ஸ்டாக்ல வந்து பார்க்கலாம். ஓகே வர்ஸ், இந்த சப்ஜெக்ட் நமக்கு இதோட முடியுது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.